வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் குவைத்திலிருந்து தியாகராஜன். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. ரொம்ப தமிழகமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. இந்த பரபரப்பில் நம்ம யாருக்கு வாக்களிக்க போகிறோம் அப்படிங்கிற சிந்தனை நம்ம மக்களிடத்தில் ரொம்ப ஓங்கி போயிட்டுருக்குது. அந்த சிந்தனையின் மத்தியில் நம்ம திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வாக்களிப்புங்கிறது நம்மளோட உரிமை. அந்த உரிமையை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்படின்னா நம்ம யாருக்கு வாக்களிக்கணும்? இப்போது 2021ஆம் ஆண்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது தமிழகம் அதாவது பொருளாதார நெருக்கடியில் இருந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கொரோனா பேரிடர் காலமாக நம்ம எல்லாருமே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அப்படி தள்ளப்பட்டு அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சது. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆட்சி அமைஞ்சிருந்தாலும் இந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தளபதி அவர்களுடைய நிர்வாக திறமை. இன்னைக்கு இந்தியாவிலே ஒட்டுமொத்த இந்தியாவின் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கு விளங்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு பயனடையக்கூடிய வகையிலான திட்டங்களை தான் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. திமுகவுடைய திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதால் பயன்பெறாத குடும்பங்களே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் அந்த குடும்பம் பயனடைஞ்சிருக்கும். ஒன்று உரிமை தொகையாக இருக்கலாம், அல்லது இலவச பேருந்து பயணமாக இருக்கலாம், அல்லது நான் முதல்வன் திட்டமாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு திமுக அரசின் திட்டங்களால் பயன்பட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டில் உள்ள மக்களும் இன்னைக்கு தமிழக அரசால் பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா புலம்பெயர் தமிழர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது தான் அதாவது தனி நல வாரியமும் நல அமைச்சகமும். இது 2010 வர வேண்டியது. ஆனால் அப்போ தலைவர் கலைஞர் இருந்தப்போ அதற்கான எல்லா திட்டங்களையும் உருவாக்கி அது செயல்படுத்த வேண்டிய நேரத்தில் அடுத்து ஆட்சி அந்த பொன்னான திட்டத்தை கிடப்பில் போட்டாங்க. அடுத்த 10 ஆண்டு நம்ம எவ்வளோ போராடி மறுபடியும் நம்ம தளபதி ஆட்சியில் தான் அது நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சிறப்பான திட்டமாக அது செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் அதில் நிறைய நம்மளுடைய கோரிக்கைகள், நிறைய விருப்பங்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே நம்ம இந்த மேனிஃபெஸ்டோக்காக கொடுத்துருக்கோம். இங்கேருந்து நம்ம திமுக அயலகணி சார்பாக ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வச்சு உங்களுடைய கோரிக்கை எல்லாமே இன்றைக்கி நம்ம அங்கே தலைமைக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதாவது நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும். அதுபோக இந்த பொற்கால ஆட்சி மீண்டும் தொடரணும். நமக்கு இந்த 5 ஆண்டு மட்டுமல்ல, இந்த 5 ஆண்டுலேயே 50 ஆண்டு கால சரித்திரத்தை படைச்சிருக்காங்க. இது மீண்டும் நமக்கு தொடரும் போது, நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றப்படும் போது தமிழகத்தில் மட்டுமில்ல புலம்பெயர் தமிழர்களும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்போது நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் முடிந்த அளவு தாயகம் சென்று வாக்களிக்க வேண்டும். இந்த காணொலி மூலம் புலம்பெயர் தமிழர்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, என் அன்பு சொந்தங்களே, இந்த பொன்னான ஆட்சி தொடரணும், மீண்டும் நமக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே என் அன்பு சொந்தங்கள் அனைவரும் இந்த தேர்தலுக்கு நீங்கள் தாயகம் சென்று வாக்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் உரிமைகள் பாதுகாக்கப்படும், நம் உணர்வுகள் மதிக்கப்படும், புலம்பெயர் தமிழர்கள் நலமோடு இருப்பார்கள். அன்பு சொந்தங்களே, தாயகம் செல்வோம், தரணியை காப்போம், வாக்களிப்போம், உதயசூரியனுக்கு வாக்களிப்போம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளின் சின்னத்திற்கு வெல்வோம் ஒன்றாக. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.